ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெறும் யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டிலையும் நியூஸ் பேப்பரையும் வச்சு நம்ம எப்படி ஃப்ளவர் வாஷ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கிராஃப்ட்டுக்கு நான் ஒரு யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சைஸ்லனாலும் எடுத்துக்கலாம். நான் இதில் 500 ml வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த வாட்டர் பாட்டிலோட லேபிளை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் பாட்டிலோட சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் பாட்டிலை ரெண்டாக கட் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி கட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் இருக்க கத்தியை லேசாக ஹீட் பண்ணிட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் ஆயிரும். இந்த வாட்டர் பாட்டில் ரெண்டாக கட் பண்ண பிறகு சிசர் வச்சு கொஞ்சம் இப்படி இருக்கிறதெல்லாம் கரெக்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி கீழே வச்சு பார்த்திங்கன்னா அது கரெக்டான ஷேப்பில் இருக்கான்னு தெரியும். இந்த மாதிரி இன்னொரு பீஸையும் கட் பண்ணிக்கலாம். அந்த வாட்டர் பாட்டில் நெளிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா அதை நல்லா கரெக்டாக எடுத்து விட்றணும். அதுக்கப்புறம் ஒரு மார்க்கர் எடுத்து இந்த மாதிரி லைன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது மார்க் பண்ண லைன்ஸில் கட் பண்ணிக்கிறணும். பண்ண பிறகு வாட்டர் பாட்டிலை நல்லா விரித்து விட்டுக்கிறணும். நம்ம போன பீஸில் மார்க் பண்ண மாதிரியே இந்த பீஸ்லையும் மார்க் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி அதுக்கப்புறம் இதையும் கட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா அந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கோங்க. அது பார்க்குறதுக்கு இப்படி இருக்கணும். மேலே உள்ள பீஸோட அளவும் கீழே உள்ள பீஸோட அளவும் கரெக்டாக இருக்கணும். இப்போ நான் ஃபெவிகம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி கம்னாலும் எடுத்துக்கலாம். நான் அதோட கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் நியூஸ் பேப்பர் எடுத்து கம் வச்சு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நியூஸ் பேப்பரை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இந்த வாட்டர் பாட்டிலோட இந்த பீஸில் நம்ம ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டிலில் ஃபுல்லாக நான் நியூஸ் பேப்பரை வச்சு கவர் பண்ணிட்டேன். வெளியேயும் நல்லா இன்சைட்லேயும் நிறைய நியூஸ் பேப்பர் வச்சு நான் கவர் பண்ணியிருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்ச இன்னொரு பீஸ்லையும் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் ஒட்டிக்கோங்க. இப்போது இந்த ரெண்டு பீஸையும் நல்லா காய வச்சுக்கலாம். காய வச்சு எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் நல்லாவே ஒட்டியிருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போது அந்த ரெண்டு பீஸையும் நான் ஒட்ட போகிறேன். இதில் நான் ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபெவிகமும் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் ஒட்டுறதுக்கு. ஒட்டின பிறகு இதுக்கு மேலே கொஞ்சம் நியூஸ் பேப்பரை வச்சு ஷேப் பண்ணிக்கணும். இந்த வாட்டர் பாட்டிலோட கேப் இருக்கிற சைடில் நம்ம நியூஸ் பேப்பர் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி இப்படி ஒட்டிக்கோங்க. நான் நியூஸ் பேப்பரை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். மேலே எப்படி ஒட்டியிருக்கேன்னு பார்த்தீங்களா? இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஒட்டிக்கலாம். அந்த மேலே இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபினிஷ் ஆன பிறகு பார்க்குறதுக்கு இது இப்படி தான் இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி ஒரு சேஃபில் கிடச்சிருச்சு. இப்போது அர்காலிக் பெயிண்ட் பிளாக் கலர் நான் எடுத்திருக்கேன். அதை நான் வந்து இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ண போகிறேன். ஃபுல்லாக பெயிண்ட் பண்ண பிறகு ப்ளூ கலர் கிளிட்டர் எடுத்திருக்கேன் ஜிகுனா. அதை வந்து ஃபுல்லாக இதில் வந்து கோட் பண்ணிக்கலாம். கோட் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃப்ளவர் வாஷ்னாலே ஃப்ளவர் தான் முக்கியம். அதை நம்ம இப்போ செய்யலாம். அதுக்கு ஒரு நூலும் ஊசியும் எடுத்திருக்கேன். ஊசியில் நூலை கொறுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா உள்ள நூலை கட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த நூலுக்கு பின்னாடி நம்ம வந்து முடிச்சு போட்டுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு நாட் போடணும்னா அந்த ஊசியோட அளவை விட இந்த நாட்டோட அளவு பெருசாக இருக்கிற மாதிரி போடணும். நிறைய தடவை போட்டுக்கிட்டே இருந்தால் தான் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஊசி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் ஹாட் க்ளூ கன்னை வச்சு இந்த மாதிரி பின்னாடி கொஞ்சம் ஒட்டிக்கிட்டேன். நீங்கள் வந்து சின்ன ஊசியாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் சிறுசாகவே முடிச்சு போடலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு ரிப்பன் எடுத்திருக்கேன். அதோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேலுக்கும் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த ரிப்பனோட கார்னரில் நல்லா இந்த மாதிரி வெட்டி விட்டுக்கலாம். இப்போது இந்த ஊசியை ரிப்பனில் கொறுத்துக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக கொறுக்கணும். இப்போது இந்த ஊசியை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக திருப்பிக்கலாம். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக திருப்பிட்டு அந்த ஊசியை உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். அப்படி உள்ளே விட்டு வெளியே எடுக்கும்போது அந்த ஊசியோட அளவு பார்த்திங்கன்னா உங்கள் கைவிரலோட பாதி அளவில் இருக்கணும். இந்த மாதிரி உள்ளேருந்து வெளியே விட்டு உள்ளேருந்து வெளியே விட்டு இப்படி எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போது இந்த ரிப்பனோட கடைசி வரைக்கும் இந்த ஊசியை கொண்டு வந்த பிறகு அந்த ஊசியை வந்து மெதுவாக இந்த ரிப்பன்லேருந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முடிச்சோட அளவு வந்து அந்த ஊசியோட அளவை விட சிறுசாக இருந்துச்சுன்னா அந்த ஊசி போட்ட ஓட்டையிலேருந்து அந்த முடிச்சு கீழே ஈஸியாக வந்துடும். அதனால தான் கொஞ்சம் பெருசாக நான் முடிச்சு போட சொன்னேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை வெட்டி விட்டுட்டு கீழே வந்து ஒட்டிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்திருக்கேன். இது வந்து நான் கோல்டன் கலரில் தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து சில்வர் கலரில் கூட வாங்கலாம். இப்போது இந்த கம்பியை வந்து இந்த மாதிரி ரெண்டாக பின்னிக்கிறணும் மடக்கி. நீங்கள் வாங்குகிற கம்பி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் நம்ம இப்படி அதை பின்ன வேண்டிய அவசியம் இல்லை. நான் வாங்கியிருக்க கம்பி வந்து கொஞ்சம் மெல்லிஸாக இருந்ததுனால தான் நான் இதை ரெண்டாக மடக்கி பின்னிக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் இந்த கம்பியோட மேல் பாகத்தை நம்ம இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வளைச்சி விடணும். இதை வந்து ஒரு பூ மாதிரி 4 இதழ் இருக்கிற மாதிரி அதை வளைச்சி விட்டுக்கலாம். இப்போது இந்த வளைச்சி விட்டதுலேருந்து இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற கம்பியை அப்படியே கீழே கொண்டு போய்க்கோங்க. இப்போது பூ கீழே வைக்கிற அடிபாகம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போது அந்த ரோஸையும் இந்த கம்பியையும் சேர்த்து நம்ம ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நான் நிறைய ரோஸ் எடுத்து வச்சுருக்கேன் செஞ்சு. அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போது அந்த பூவை வந்து ஒவ்வொன்றா ஆர்டராக வச்சுக்கோங்க, நல்லா கரெக்டாக. எல்லா பூவையும் கரெக்டாக வச்ச பிறகு நம்ம கம்பியை வந்து சரி பண்ணி கீழே ஒரே அளவில் வெட்டிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கம்பியில் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஃப்ளவர் வாஸில் அந்த பூவை வச்சுக்கலாம்.
இப்போது நம்ம செஞ்சு வச்ச ஃப்ளவர் வாஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்கும் ஃபைனலாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.